வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் 11th பாட்னி புக்கில் சாப்டர் 7 செல் சைக்கிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செல் சைக்கிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த யூகேரியாட்டிக் செல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தாங்க. ஒரு செல் வந்து எப்படி வளர்ந்து இன்னொரு செல்லாகுன்றது தான் அந்த செல் சைக்கிள். ஏன் சைக்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ். ஒன்ஸ் அந்த செல்லுக்கு தோணும்போது அது வந்து இந்த செல் டிவிஷனை வந்து ஸ்டாப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட செல் டிவிஷன் நடக்குது. பட் செல் டிவிஷனும் ஒரு ரெகுலேட்டடு ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டி தான் வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் செல்ஸ், ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸாக உடையுங்க. டாட்டர் செல்ஸ் இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ் ஃபேஸஸ்லாம் தாண்டி தான் செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் சில க்ரைட்டீரியெல்லாம் தாண்ட பிறகு தான் செல் டிவிஷன் நடக்கும். அதை வந்து ரெண்டு ஃபேஸாக பிரிக்கலாங்க இந்த செல் சைக்கிளே. ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ். இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இன்டர்ஃபேஸை மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மைட்டாட்டிக் ஃபேஸை வந்து அனதர் ஒரு செப்பரேட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம இந்த ஃபுல் சர்க்கிளை வந்து நீங்கள் செல்லோட லைஃப் சைக்கிளாக, செல் சைக்கிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, நான் இந்த பிளாக் லைனில் வந்து ஒரு 75% சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து மொத்தமாகவே நம்ம இன்டர்ஃபேஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ப்ளூ லைன் வரைகிறத சுற்றி, இது மொத்தமுமே இன்டர்ஃபேஸுங்க. இந்த ரெட் கலரில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த போர்ஷன் மட்டும்தான் மைட்டாட்டிக் ஃபேஸ். வேறு கலரில், பர்பிள் கலரில். எல்லாமே ஸ்டேஜஸ் தாங்க. இந்தந்த ஸ்டேஜை தாண்டி போகுதுன்றது தான் நம்ம நேம் வச்சுருக்காங்க. இன்டர்ஃபேஸு, மைட்டாட்டிக் ஃபேஸு. மைட்டாட்டிக் ஃபேஸுன்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ஷனில் தான் வந்து என்னது ஆக்டிவ் செல் டிவிஷன். ஒரு செல் ரெண்டாக உடைய போகிற இந்த ஸ்டேஜ் தான் வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அது வரைக்கும் எல்லாமே அந்த உடையிறதுக்காக தயார் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ் தான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அகெயின் இந்த இன்டர்ஃபேஸை 3 ஃபேஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து G1 ஃபேஸ், செகண்ட் வந்து S ஃபேஸ், தேர்ட் ஒன் வந்து G2 ஃபேஸுங்க. அகெயின் இந்த G ஃபேஸ் தான் வந்து செல் சைக்கிளில் ரொம்ப நேரம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுங்க. இது மொத்தத்தையுமே நம்ம வந்து G1 ஃபேஸ்னே சொல்லுவாங்க. G1 ஃபேஸ் என்ன நடக்குது இந்த G1 ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் நீங்கள் செல்லில் பார்க்க முடியாது. என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். தனக்கு செல் டிவிஷனுக்கு முன்னாடி தேவையான எனர்ஜியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கும். தேவையான சில ஆர்கனல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். தேவையான சில எனர்ஜியை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு தயார் பண்ணக்கூடிய வேலை தான் வந்து G1 ஃபேஸ். இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியாது. வேறஸ் ஒரு செல் நினச்சது அப்படின்னா, இந்த G1 ஃபேஸில் இருந்து G0 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது எல்லா செல்லுக்கும் இல்லை, சில குறிப்பிட்ட செல்லுக்கு தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். நியூரான்ஸ் இன் பிரெயின் செல்ஸுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் வந்து நம்ம ஹியூமனே செல்லுங்க. ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரெயின் வந்து ஃபுல்லாக வளர்ந்த பிறகு இந்த நியூரான் வந்து செல் டிவிஷனுக்கு உட்படாதுங்க. வளர்ந்து G1 ஃபேஸ்லேருந்து அப்படியே G0 ஃபேஸோடு நின்றும். அதாவது வளர்ந்து நின்றும். அதுக்கப்புறம் செல் டிவிஷன் நடக்காது ஃபர்தராக. அந்த மாதிரி செல்லுகளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இந்த க்ரோயிங் ஃபேஸோடய நிறுத்திக்கும். செல் டிவிஷனுக்கு உட்படாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் நம்ம இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜான S ஃபேஸுக்கு போவோம். S ஃபேஸில் என்ன நடக்குது? S ஃபேஸ்க்கு இன்னொரு நேம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, சிந்தசிஸ் ஃபேஸ். செல், ஒரு ஹியூமன் செல்லே நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஹியூமன் செல் எடுத்திருக்கேன். ஹியூமன் செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா, நியூக்ளியஸில் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குங்க. 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். வேறஸ் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளிசிட்டிக்காக கொஞ்சம் ஈஸியாக படிக்கணுன்றதுக்கு நியூக்ளியஸ்குள்ளே 2 குரோமோசோம் இருக்க மாதிரி மட்டும். ஒன்று மெஜந்தா கலரில் இருக்குது, ஒன்று வந்து பர்பிள் கலரில் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக 2 குரோமோசோம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம், விசிபிளாகவும் இருக்குன்றதுக்காக தான். ஸோ இங்கே இது வந்து நீங்கள் ஒரு அனிமல் செல்லை நம்ம ஹியூமன் செல்லை கன்சிடர் பண்ணீங்க. இது வந்து நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம்ஸ் இருக்குது. மோரோவர் நார்மலான ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப அப்படியே பயங்கர வைண்டடாக சிக்கலாக தான் இருக்குது. ஒன்ஸு இதை நீங்கள் G1 ஃபேஸ்ன்னு கன்சிடர் பண்ணீங்க. G1 ஃபேஸை கன்சிடர் பண்ணீங்க. G1 ஃபேஸ் எல்லாம் தயாரான பிறகு செல்லு தேவையான ப்ரோட்டீன்ஸு எனர்ஜி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்ட பிறகு அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேஸுக்கு ஷிஃப்ட் ஆகும். எஸ் ஃபேஸ் அதாவது சிந்தசிஸ் ஃபேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். என்ன நடக்குது சிந்தசிஸ் ஃபேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 2 விஷயங்க. ஒன்று வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ் அப்படியே இன்னொரு காப்பியை போடுங்க. அப்படியே எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் அப்படியே இன்னொரு காப்பியை போடும். அதுதான் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்கிறோம். இன்னொரு ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரோசோம்ஸ். ஒரு அடிஷ்னலாக ஒரு சென்ட்ரோசோம் வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி ஒரு சென்ட்ரோசோம் தான் இருக்குது. இங்கே பிக்சரில் நீங்கள் இந்த எல்லோ கலரில் பார்க்கக்கூடிய இந்த சின்ன ஆர்கனல் தான் வந்து சென்ட்ரோசோம். வரைஞ்சி கிடக்கும், எழுதிடுவோம். சென்ட்ரோசோம். இந்த சென்ட்ரோசோம் வந்து இந்த இடத்துல வந்து இன்னொன்று ஃபார்ம் ஆகும் இந்த சிந்தசிஸ் ஃபேஸில். ஸோ அதையுமே போடுறேன் நான். இந்த சென்ட்ரோசோம் எதுக்கு என்ன பயன்படுது அப்படின்றத நம்ம அடுத்த ஃபேஸான மைட்டாட்டிக் ஃபேஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் வந்து நார்மலாக நடந்துடாதுங்க. இப்படி ஒரு சிக்கலாக இருக்க டிஎன்ஏ என்ன ஆகும், குரோமோசோம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோமாட்டிட்ஸாக ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது ஒரு கண்டென்ஸ்டாக இறுக்கி போய் அதுக்கப்புறம் ஒரு காப்பியை போடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெஜந்தா கலர் குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்படி ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மாக தாங்க இந்த குரோமோசோம்ஸ் வரும். ஸோ நான் இந்த டூப்ளிகேட் இந்த காப்பின்னு சொன்னது இதுதாங்க. இது வந்து குரோமோசோம். அதே மாதிரி இன்னொரு குரோமோசோம்ஸை அது வந்து அட்டாச் பண்ணி அதே மாதிரி ஒரு காப்பியை எடுத்து வச்சுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இனிமேல் குரோமோசோம்னு சொல்ல மாட்டோம். கொஞ்சம் எலாபரேட்டட் வியூ வாங்கி ஒன்று போடுறேன் நான். ஸோ இப்படி ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மில் தான் இருக்கும். இது ஈவன் நீங்கள் லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். வேறஸ் இந்த வைண்டடாக இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம் உங்களை நார்மலாக மைக்ரோஸ்கோப் பார்க்க முடியாது. வேறஸ் இந்த ஸ்டேஜ் அதாவது சிந்தசிஸ் ஸ்டேஜுக்கு செல் வந்த பிறகு நீங்கள் இந்த குரோமாட்டிட்ஸை பார்க்கலாம். இதை வந்து இனிமேல் குரோமோசோம் சொல்ல மாட்டோம். இது ஒரு வேறு கலரில் போங்க. சாரி, இது ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஸோ ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது சிஸ்டர் குரோமாட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது கனெக்ட் ஆகிருக்க இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்துங்க, இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஒரு பாயிண்டில் வந்து ஒன்றா இருக்கும், ஒட்டி இருக்கும். அதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டும் ஒரே டெர்மினாலஜி மாதிரி இருக்கும், பட் ரெண்டு டிஃப்ரெண்ட். சென்ட்ரோமியர் வேறு, சென்ட்ரோசோம் வேறு. சென்ட்ரோசோம் வந்து ஒரு ஆர்கனல், சென்ட்ரோமியர் வந்து சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் கனெக்ட் ஆகிருக்க பாயிண்ட் தான் சென்ட்ரோமியர். ஸோ 2 விஷயம் பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஃபேஸில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, சென்ட்ரோசோம் ஃபார்ம் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா G2 ஃபேஸ்க்கு போகுங்க. G2 ஃபேஸ். G2 ஃபேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அலைன்மெண்ட் நடக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரோசோம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த செல்லே வந்து டோட்டலாக ஒரு மாதிரி எலாங்கேட்டட் பொசிஷனில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ செல் டிவிஷனுக்கு இது வந்து தயாராக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரோசோம்ஸ் வந்து ஆப்போசிட் போல்ஸுக்கு போயிடுங்க. செல்லோட 2 முனைக்கு போயிடும் சென்ட்ரோசோம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சொன்னோம் இல்லைங்களா இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸு. ஸோ குரோமாட்டிட்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாக அது வந்து அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருந்தது முதல்ல படிக்கும்போது. ஸோ செல்லு எலாங்கேட் ஆகிடுச்சு, சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அது பாட்டு சிமெட்ரிக்கலாக வந்து அலைன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் போல்ஸில் வந்து சென்ட்ரோசோம்ஸ் போயிடுச்சு. ஸோ சென்ட்ரோசோம்ஸ் அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்பிண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. ஸ்பிண்டில்ஸ். இந்த ஸ்பிண்டில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது
எப்படி வந்து 2 செல்லாக உடையன்றது தான் மைட்டாட்டிக் ஃபேஸ். ஸோ இதுக்கப்புறம் G2 ஃபேஸ்க்கு அப்புறம் இந்த செல் வந்து மைட்டாட்டிக் ஃபேஸுக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஸ்பிண்டில்ஸ், ஈவன் ஸ்பிண்டில்ஸ் மைட்டாட்டிக் ஸ்பிண்டில்ஸ்னு சொல்லுவோம். என்ன பண்ண போகுது அந்த ஸ்பிண்டில்ஸ் அப்படின்றத பார்ப்போம். எப்படி இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து மறுபடியும் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸாக போக போகுது, எப்படி செல் டிவைட் ஆக போகுதுன்றத மைட்டாட்டிக் ஃபேஸில் பார்ப்போம். ஸோ வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது முதல்ல படிக்கும்போது. ஒரு செல்லுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இந்த நிமிஷம் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ செல் சைக்கிள் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக செல் சைக்கிள்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் எடுத்துங்க. ஸோ 24 ஹவர்ஸில் இவ்வளோ ஸ்டேஜும் நடந்து முடிஞ்சு 2 செல்லாக டிவைட் ஆகிடுங்க. இதுதான் உங்கள் புக்கில் கொண்டு கொடுத்துருந்தாங்க. அதை காட்டுறேன் உங்களுக்கு பிக்சர். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் இந்த டேபிள் 7.2 பேஜ் நம்பர் 141ல் செல் சைக்கிள் ப்ரோலிஃபேட்டிங் ஹியூமன் செல் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் செல்லோடைய செல் சைக்கிள் எடுத்திங்கன்னா G1 ஃபேஸ்க்கு வந்து 11 ஹவர்ஸ் எடுத்துக்குது, S ஃபேஸ்க்கு வந்து 8 ஹவர்ஸ் எடுத்துக்குது, G2 வந்து 4 ஹவர்ஸ் எடுத்துக்குது, இந்த மைட்டாட்டிக் ஃபேஸ் வந்து ஜஸ்ட் 1 ஹவர் தாங்க எடுத்துக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி G1 ஃபேஸில் தான் இன்டர்ஃபேஸான G1 ஃபேஸில் தான் அது அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது, 11 ஹவர்ஸ் எடுக்குது. அடுத்தபடி 8 ஹவர்ஸ் சிந்தசிஸ் ஃபேஸு, இப்படி படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடுது. ஸோ இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இந்த செல் சைக்கிளுக்கு இல்லாமல் உட்படாமல் சில செல் டிவைட் ஆகும். ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கேன்சர் செல்ஸ். இந்த கேன்சர் செல்ஸ் வந்து எப்படி டிவைட் ஆகுது ஒரு செப்பரேட் வீடியோ போடுவோம். இன்னும் செல் சைக்கிளுங்க, இந்த நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி கேன்சர் செல்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஸ்டேஜை தாண்டி வந்து செல்லு டிவைட் ஆகணுன்றதில் அது ஒரு எக்ஸப்ஷன். ஸ்ட்ரெயிட்டாக டிவிஷனுக்கே அது வந்து என்ட்ராக ஆரம்பிச்சிடும். இது எப்படின்றத நம்ம ஒரு தனி வீடியோவை பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் படித்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.